ஓ அலும்ப பார்த்தவன் உங்கப்ப விசில கேட்டவன் இதை விட மாசா பயங்கரமா ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு மூவி அனௌன்ஸ்மெண்ட்டோட வீடியோ காமிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு நம்ம தலைவர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜெயிலர் 2 நெல்சன் அனிருத் காம்போல வரக்கூடிய இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் பிளாஸ்ட் ஆகி தெரிச்சு போய் உட்காந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களுமே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க, பயங்கர வைப்ல இருப்பீங்க. 4 ஜெனரேஷன் ரெடி ஆகிக்கோங்க, விசில் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விசில் அடிச்சு தொண்டையெல்லாம் கிளியறதுக்கு வர்றாங்க ஜெயிலர் 2 அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி. ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் பதிச்ச ஒரு படம், கலெக்ஷன் வைஸும் சரி வேர்ல்டு வைடு ஹிட் வைஸும் சரி எல்லா கண்ட்ரிலையும் எடுத்துகிட்டு போன ஒரு படம் அப்படிங்கிற அந்த ஒரு பேருமே வந்து ஜெயிலருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மை. நெல்சன் ரஜினி சாரோட கூட்டணியில் சேர்றார் அப்படிங்கும்போதே எப்படி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அந்த ஆச்சரியத்தை அற்புதமாக மாற்றி அட்டகாசமாக மாற்றி அடித்து பறக்க விட்டார், தேட்டர்லாம் தெறிக்க விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலரோட மெகா ஹிட் நமக்கு தெரியும். அந்த கூட்டணி அந்த காம்போ வந்து திருப்பியும் வந்து சேர்ந்துருக்குறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் அந்த 2 பேர் வழக்கம் போல் நம்ம அனிருத் நெல்சன் இவங்க ப்ராஜெக்ட்னாலே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னா அது ஒரு ஜாலியாக அவங்களோட அந்த ஒரு வைப் மெட்டீரியல் வந்து இருக்கும். நம்ம இந்த அரபி குத்து இந்த மாதிரி நிறையா பாடல்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம், டாக்டர் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் இதுலேயும் 2 பேர் நல்லா கண்ணை மூடி ஒரு வெக்கேஷனுக்காக கோவாவில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஒரு தீப்பொறி வந்து உள்ளே வருது. சட்டு சிட்டுன்னு கத்தி குத்துது, கடப்பாறை தெரிக்குது, புல்லட்டு பறக்குது அப்படிங்கிற மாதிரி தலைவரோட என்ட்ரி. பாமை போட்டு போயிடுறாரு. அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு நெல்சன் பாமை போட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தலைவர் பாமை போட்டு போயிடுறாரு. வெளியில் நின்று பார்க்கும்போது அந்த கண்ணாடியோட அந்த சாயல் அடி வந்துட்டு போகுது, வெடிக்குது, தெரிக்குது, தலைவரோட ஃபேஸ் வருது. ஓ அல்லும்பா பார்த்தவே என்னது அப்படிங்கிற மாதிரி அந்த வைப் வந்து திருப்பியும் கனெக்ட் ஆகி கத்த வைக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அந்த 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 பிஜிஎம் இருக்குல்ல, அது கூட அனிருத் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஆட் பண்ணி நியூ வெர்ஷனாக விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 2ல் சேம் மியூசிக் தான் இருக்க போகுது, கொஞ்சம் அதில் வந்து நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் புது வெர்ஷன் ஜெயிலர் 2.0 அப்படிங்கிற அந்த ஒரு வெர்ஷனில் வந்து அந்த ஹுக்கும் பாட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துலேயும் சூப்பு பேனாலெல்லாம் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க, மண்ணெண்ணெய் இது என்னது பெட்ரோலெல்லாம் ஊற்றி வச்சுக்கோங்க எழுதும் போது நெருப்பு பறக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக கொளுத்திருவாப்பில். அவரும் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு தலைவர் ஃபேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. கண்டிப்பாக ஹுக்கும் மாதிரி இந்த படத்துலையும் நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று பயங்கரமான சாங் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடாதீங்க, வெறியாக ஒன்று இறக்குங்க. அனிருத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை, அது என்ன சொல்கிறது, பிறவியிலிருந்து அவர் வந்து ஒரு தலைவர் ஃபேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வீட்டில் ஒரு பயங்கரமான பெரிய ஃபோட்டோலாம் வந்து மாட்டியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஜெயிலர் 2 இது வரைக்குமே அனிருத் நம்மளை எந்த ஒரு படத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணதே இல்லை, கண்டிப்பாக பண்ணதே கிடையாது. அதுவும் முக்கியமாக தலைவர் படத்துக்கு மட்டும் அவர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து ஒரு மாதிரி வேறு லெவலில் கொடுப்பாரு. இந்த படத்தில் சொல்லவா வேணும், அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே தெரிக்குது அப்படின்னா அப்போ தியேட்டரில் வந்து என்ன ஆகும், சொல்லமலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னென்னா இப்போ இருக்கிற இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலலாம் நிறைய ஹீரோக்கள் இருக்கிறாங்கல்ல, இதில் தலைவரோட ஃபேன்ஸ் மட்டும் வருஷம் ஃபுல்லாக வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், அவங்கவுங்க ஒரு பாதையை பார்த்து போயிட்டாங்க. அவங்களோட படமும் வந்து வருஷத்துக்கு 1 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சில டைம் அனௌன்ஸ்மெண்ட்டே வராமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தலைவர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக கொடுத்துருவார், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவார். அந்த வகையில் இந்த வருஷம் வேட்டையன் கொடுத்துட்டாரு, கூலி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதெல்லாம் சரி, கூலி அனௌன்ஸ்மெண்ட்டு வேட்டையன் போன வருஷம் வந்துருச்சு. ஆனால் இந்த வருஷத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்னும் மாதம் முடியவே இல்லை, ஜனவரி மாதம் முடியவே இல்லை, 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக நாளைக்கு 15, பாதி மாதத்துலேயே வந்து ஜெயிலர் 2வோட அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பொங்கல், இது வந்து உண்மையான பொங்கல் பரிசாக இருக்கும். தலைவர் ஃபேன்ஸுக்கும் சரி, சினிமா ஃபேன்ஸுக்கும் சரி, நெல்சன் ஃபேன்ஸுக்கும் சரி, அனிருத் ஃபேன்ஸுக்கும் சரி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க கியூரியஸ், எக்கச்சக்க என்ஜாய்மெண்ட், எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். என்ன பேசுறது ஏது பேசுறது அப்படிங்கிறதா எனக்கு தெரில. அந்த மாதிரி ஜெயிலர் 2வோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்து உன் காலு தரையில் இல்லை, நீ பறந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி என்ன பறக்க வச்சிருக்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸ்டோரியெலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரிலைங்க. ஆஸ் யூஸ்வல் நெல்சன் படத்தில் வர்ற அந்த டார்க் காமெடி அது கண்டிப்பாக இருக்கும். மாஸ்
அது பஞ்சமே இல்லாமல் இருக்கும். தலைவரோட ஸ்வாக் அதுவுமே வந்து பஞ்சமே இல்லாமல் இருக்கும். அனிருத்தோட மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிறது 100% இருக்கும். ஏன்னா ஜெயிலர் ஒன்று எடுத்துக்கோங்களேன், ஹுக்கும் அது ஒன்று வேற மாதிரி ஒன்று பண்ணிச்சார். அதே மாதிரி ஒரு மாஸ், ஒரு ஹுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாட்டி நரம்பெல்லாம் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வச்சு ஆட விட்ட மாதிரியான ஒரு வெரி சாங். ரத்தமாரே அப்படிங்கிற விக்னேஸ்வரன் லிரிக்ஸில் வந்து அந்த சாங் ஒரு மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி மேக் பண்ணி அதோட விஷுவலைசேஷன், அதோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது சான்ஸ்லெஸ். அனிருத் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஏலியனா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும்னு தோணும் அவரை பார்க்கும்போது. ஸோ அதான் அனிருத்தோட அந்த மியூசிக்கல் வேர்ல்டே வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் ஆகும், முக்கியமாக நெல்சன் அவரோட படத்தில். ஸோ இதுலேயுமே வந்து ஜெயிலர் 2லையும் அந்த மியூசிக்கலுக்கு பஞ்சம் இருக்காது, மாஸுக்கு பஞ்சம் இருக்காது, காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. ஜெயிலர் படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்ததே உங்களுக்கு தெரியும். விஜய் கார்த்திக் கண்ணன் பிரதர் வந்து பயங்கரத்துலேயும் பயங்கரமாக ஒரு விஷுவல் ஒன்று காமிச்சிருப்பாரு, ஒரு கலர் கிரேடிங் காமிச்சிருப்பாரு. கலர் கிரேடிங் கூட எடிட்டில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஐயில் எடிட்டில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஒரு நிறைய மாண்டேஜிங்க பாருங்க, நிறைய ஒயிட் ஷாட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரக்கு மோதுறது, தலைவர் அந்த டெசர்ட்டில் வந்து அந்த கிரீடத்தை வந்து ஆட்டையை போடுறது அப்படின்லாம் அந்த இதெல்லாம் நிறைய ஒயிட் ஷாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து பயங்கர ஒரு ஒயிட் ஷாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துலையும் மோஸ்ட் ப்ராபப்ளி மேக்ஸிமம் விஜய் கார்த்திக் கண்ணன் அவர் சினிமோட்டோகிராஃபராக இருப்பார்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டில் அவரோட நேம் வரல, மேபி இன்னும் காஸ்ட் அண்ட் க்ரூஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து அவரோட பேர் வரும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் ஜெயிலர் 2 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கிடைக்கல. இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், இந்த ஒரு சந்தோஷத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது உங்களோட எக்ஸைட்மெண்ட், உங்களோட சந்தோஷம் எந்த லெவலில், எந்த பீக்கில் இருக்குது அப்படிங்கிற அந்த லெவலையுமே வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள், பாயிண்ட் பண்ணுங்கள். இது இந்த லெவல், இந்த பாயிண்ட் இந்த நம்பரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக தலைவரோட இந்த எனர்ஜி, ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் 27 வயசு தான் ஆகுது. இந்த வயசுலேயே உடம்புல பல பிரச்சனைகள் இருக்குது, பல வேலைகளை தள்ளி போட்டுட்டு இருக்கேன். ஆனால் தலைவர் 70+ ஆனதுக்கு அப்புறமும் கண்டினியூஸா இன்னும் அவரோட அந்த ஃபீல்டில் ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ராங்காக வேற யாருமே அதை ரிப்ளேஸ் பண்ண முடியலங்கிற அளவுக்கு பயங்கரமாக ஸ்டாண்ட் பை நின்றுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அப்புறம் அந்த ஜெனரேஷன் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. என்ன சொல்கிறது, ஆமாம் நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இப்போ விஜய் சார், அஜித் சார் அவங்கவுங்க ட்ராக்கை கொஞ்சம் மாற்றிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஸ்டில் இன்னும் தலைவர் சூப்பர் ஸ்டார் சினிமா துறையில் அவரோட அந்த வாக் இருக்குல்ல, அதை வந்து இன்னும் பயங்கரமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த ஸ்பீட், அந்த எனர்ஜி எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரில, அது இன்னும் அப்படியே ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அந்த ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டில் அவரோட அந்த ஃபேஸ் வரும்போது, கண்ணாடியை காமிக்கும் போது அந்த கண்ணு லுக் இருக்குல்ல, அது பேசுகிற இந்த மாசெல்லாம் வந்து இதுக்கப்புறம் எப்படி ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. மேபி ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வைபு, ஒரு பயங்கர வெரி வைபு தான் வந்து ரஜினி சார். ஸோ ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட ரெட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியாஸ் மே கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வரட்டா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.